Subscribe to my channel. And also press this bell icon. இருளை அகற்றி ஒளியை கொடுப்பார் என் குருநாதர் சத்குரு ஸ்ரீ ஞானானந்தகிரி சுவாமிகள். அனைவருக்கும் வசந்தாவின் வணக்கம். ஸ்ரீ ஞானானந்த தரிசனம் 9ஆம் அத்தியாயம். சத்குருவும் குரு பக்தியும். நூற்றுக்கணக்கான ஜன்மங்களில் பக்தர்களால் பக்தியுடன் வைதீக லட்சணத்துடன் முறைப்படி நன்கு ஆராதிக்கப்பட்ட ஈஸ்வரன் தானே சந்தோஷமடைந்து சாக்ஷாத் ஸ்ரீ குரு ரூபமாய் அவதரித்து கண் முன் தென்பட்டவராய் பிரபுவாய் கிருபையினால் தத்துவத்தை நன்கு உபதேசித்து சம்சாரம் என்னும் துக்க கடலிலிருந்து அந்த ஜீவர்களை கரையேற்றுகிறார். இப்படி கூறுகிறது சர்வ வேதாந்த சித்தாந்த சார சங்கிரகம். சுவாமிகளிடம் நீங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறீர்கள் என்று யாராவது பக்தர் ஒருவர் சொன்னால் உடனே அவர் சுவாமியின் குருவை பார்த்ததில்லையே, அவர்தான் எவ்வளவு அழகு தெரியுமா என்பாராம் பெருமிதத்துடன். மீண்டும் சுவாமி தான் அழகு என்று சொன்னால் அப்போதும் குரு பக்தி மிக்க சுவாமிகள் தமது குருவை நினைத்து பரவசமாகி அவரை போல் அனுகிரகம் பண்ண முடியுமா என தேன் மதுர குரலில் நான் தழுத்தழுக்க கூறுவாராம். அவர் அத்வைத்த ஞானியான போதிலும் தம் குருவை பற்றி பேசும்போது முகம் விகசிக்க, கண்களில் ஆனந்த பாஷ்பம் வழிய, குரல் செம்மி போய் உணர்ச்சி நாபி கமலத்திலிருந்து எழுந்து அருள்மொழிகளாகி வெளிவரும். குரு தம்மை வலியவே வந்து ஆட்கொண்டு தமக்கு செய்த பேரருளை நினைத்து நினைத்து சுவாமிகள் பூரித்து போவார். வருஷந்தோறும் சத்குருநாதர் சித்ரா பௌர்ணமி தினத்தை குரு ஸ்மரண தினமாக அதி விமர்சையாக கோலாகலமாக தப்போவனத்திலும் இதர ஞானானந்த ஆசிரமங்களிலும் கொண்டாட செய்வார். குரு ஸ்மரண தினம் என்பதை ஒட்டி சுவாமிகள் ஒவ்வொரு விழாவிலும் தமது குருவை பற்றியும் குரு அருள் குரு பக்தியை பற்றியும் மிக அழகாக அருளரை வழங்குவார். பிரதி வருஷமும் அந்த நன்னாளில் அவரது அருளரை மிகவும் முக்கியமான உபதேசமாக இருக்கும். தமது குருநாதரை பற்றி நினைவு கூறும்போது அளவில்லா பக்தியுடனும் பணிவுடனும் பேசுவார்கள். புல்லினும் கடையேன் என்ற பக்தனின் எளிமை அவருக்கு லட்சணமாகவே திகழ்கிறது. 3/5/58 சித்ரா பௌர்ணமி அன்று சுவாமிகள் பக்தர்களுக்கு அளித்த அருளுரையில் கூறினார், நாம் வசிக்கும் இப்பிரபஞ்சம் இதை தோற்றி வைத்த அறிவானந்த ஸ்வரூபமாகிய ஆண்டவன் அருள் வெளியில் தங்கி நிற்கின்றது. மக்கள் இந்த அருட்பெருஞ்சோதியின் நினைவே இல்லாமல் வரட்டு பிரபஞ்சத்தை மாத்திரம் கண்டு இன்பத்திற்காக ஓயாது அலைந்து முடிவில் துன்பக்கடலில் ஆழ்ந்து அவதிப்படுகின்றனர். இதுவே அஞ்ஞானம். இந்த அஞ்ஞான இருளில் மூழ்கி கிடக்கும் மக்கள் ஒரு ஞானாசிரியனின் துணையின்றி என்ன முயற்சி செய்தாலும் இருள் நீங்குவதில்லை. வேதாந்த சாஸ்திரங்களை எவ்வளவு பயின்றாலும் ஞான மார்க்கத்தை காட்ட ஒரு சத்குரு இல்லாமல் அந்த கல்வி பயன்படுவதில்லை. குருவின் துணையின்றி செய்யும் எவ்வித பிரயத்தினத்தினாலும் ஜீவனுடைய மயக்கம் தெளிவதில்லை. ஒருவன் திருக்கோவிலூர் போக வேண்டும் என்று பல பேர்களை வழி கேட்கிறான். ஒவ்வொருவரும் வெவ்வேறு வழியை சொல்கிறார்கள். அவர்கள் சொல்லும் ஒவ்வொரு மார்க்கத்திலும் கொஞ்சம் கொஞ்சம் சென்று சந்தேகப்பட்டு மன அமைதி இல்லாமல் திரும்பி வந்து அல்லல் படுகிறான். அவன் திருக்கோவிலூரை சென்று அடைவதே இல்லை. அதே மாதிரிதான் வாழ்க்கையின் லட்சியத்தை அடைவதற்காக உள்ள ஞான மார்க்கமும் ஆகும். அதற்காகத்தான் ஒரே குரு ஒரே மார்க்கம் என்று நிலைப்பட வேண்டும். ஒவ்வொரு ஜீவனின் பூர்வ ஜென்ம வாசனைகளை அனுசரித்து அமைந்துள்ள மனப்பக்குவத்திற்கு ஏற்ப அவனுக்கு மார்க்கத்தை காண்பித்து லட்சியத்தை அடையும் பொருட்டு சாதனைகளில் உறுதியுடன் ஈடுபட சக்தியும் அருள்பவர் குருதேவர்தான். ஸ்ரீராமனாக அவதரித்த பகவான் விஸ்வாமித்திர மகரிஷியிடமும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா ஸ்ரீ சாந்திபீனி முனிவரிடமும் குருகுல வாசம் செய்து மக்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றனர். அப்படியே ஸ்ரீ சங்கர பகவத் பாதர்களின் சிஷ்ய ரத்னங்களான ஸ்ரீ தோட்டக்காச்சாரியார், ஸ்ரீ பத்மபாதாச்சாரியார், ஸ்ரீ ஹஸ்தாமலகாச்சாரியார், ஸ்ரீ சுரேஸ்வராச்சாரியார் ஆகிய 4வரும் செய்து காட்டினர். கபீர்தாஸ், நாமதேவர் முதலான வடநாட்டு பக்த ரத்னங்களும் ஆச்சாரிய அனுகிரகத்தினாலேயே வாழ்க்கையின் லட்சியம் கைகூட பெற்றனர். ஆச்சாரியார் அனுகிரகத்தால் ஆகாத காரியம் கூட ஒன்று உண்டோ உலகில்? சத்குருவின் சம்பூர்ண அனுகிரகமும்
பகவானிடம் அனன்ய பக்தியும் ஸ்ரீ ராமதாஸுக்கு இருந்ததனாலன்றோ பகவான் ஸ்ரீராமன் ஸ்ரீ லக்ஷ்மண சுவாமியுடன் சேவகன் வேஷம் பூண்டு ஸ்ரீ ராமதாஸ் பட்ட 6 லட்ச வராகன் கடனை கோல்கொண்டா நவாப் தானிஷாவிடம் நள்ளிரவில் நேரில் சென்று தீர்த்தார். இந்த கட்டத்தில் சுவாமிகள் மெய்சிலிர்த்து கண்ணீர் மல்கி தொண்டை விம்மி உடல் மறந்து பேசின காட்சி பக்தர்களால் என்றும் மறக்க முடியாது. ஸ்ரீ பக்த கபீரின் வீட்டுக்கு வந்த விருந்தினரை உபசரிக்கும் பொருட்டு ஸ்ரீ ராமலக்ஷ்மணர் ரொட்டி மாவை மண்டிகளில் ஏற்றி வந்து கபீர்தாஸ் வீட்டில் அவர் இல்லாத சமயத்தில் இறக்கிவிட்டு சென்றனர். கபீர் வீட்டுக்கு வந்து மனைவியை கேட்டார். யாரோ 2 மகா புருஷர்கள் உங்கள் கட்டளைப்படி இப்படி செய்ததாக சொன்னார்கள் என்றாளாம் அந்த மங்கையர்க்கரசி. குரு பக்தியை பற்றி பேசும்போது கிரி பரம்பரையில் வந்த அவர் தமது மடத்தின் முதல் பீடாதிபதியும் குரு பக்தியில் சிறந்தவருமான தோடகாச்சாரியாரை பற்றி எப்படி நினைவு கூறாமல் இருக்க முடியும்? ஆச்சாரியார்களின் 4 சிஷ்யர்களில் தோடகர் எப்போதும் அதிகம் பேசாமல் தம் கடமையை செய்வார். அவரது பக்தியை மற்ற சீடர்கள் அறிய வேண்டும் என்பதற்காக சங்கரர் ஒரு முறை பாடம் சொல்ல ஆரம்பித்த பின்பு நிறுத்திவிட்டு தோடகர் வரட்டும் என்றார். தோடகரை அவ்வளவாக மதிக்காத மற்ற சீடர்கள் தோடகர் பாடம் கேட்டாலும் என்ன பிரயோஜனம் என்று சற்று உதாசீனமாக சொன்னார்கள். உடனே ஆச்சாரியார் அவரை அழைக்கவே வஸ்திரங்களை துவக்கி சென்ற தோடகர் குருநாதருடைய பரிபூர்ண அனுகிரகத்தால் அன்றைய பாடத்தை அப்படியே சொல்லிக்கொண்டே உள்ளே வந்தார். விதிதா கில சாஸ்திர சுதா ஜலதே என்று உணர்ச்சி ததும்ப பாடிக்கொண்டு வந்த அவரினுடைய குரு பக்தியை கண்டு மெய்சிலிர்த்து மற்ற சீடர்கள் எல்லாரும் அவர் பாதங்களில் விழுந்து நமஸ்கரித்தார்கள். மற்றொரு வருடம் குருஸ்மரண தினமான சித்ரா பௌர்ணமி தினத்தில் சத்குரு சுவாமிகள் உதிர்த்த அருள்மொழிகள். நெருப்பு சுடுமோ என்று சந்தேகம் வேண்டாம், சுடும். இங்கே வந்தவர்களுக்கு அனுகிரகம் நிச்சயம். கிருபா சமுத்திரம் சத்குரு சுவாமிகள் இப்படி பரமானுகிரகம் பண்ண முடியும். துன்ப இருள் நீக்கி உள்ளொளி காண வழிகாட்டும் உத்தம குருநாதன் தமது பார்வை பட்ட மாத்திரத்திலேயே எல்லோருக்கும் அவரது அருள் பரிபூரணமாக கிட்டும் என்பதை உறுதிப்படுத்துகிறார். ஆச்சாரியனிடம் இருந்து அறிந்த வித்தையே சிறந்த பயன் தருவதாகும் என்று சாந்தோக்கிய உபனிஷத் கூறுகிறது. அதே உபனிஷத்தின் 6வது அத்தியாயத்தில் ஸ்வேதகேதுவின் வரலாறும் சாமவேதத்தின் சிகரமாக விளங்கும் தத்வம் அசி என்ற மகா வாக்கிய உபதேசமும் கூறப்படுகின்றன. உத்தாலக ஆருணி தனது மகனான ஸ்வேதகேதுவை குருகுல வாசத்திற்கு அனுப்புகிறார். அவர் திரும்பி வந்ததும் அவனுடைய வித்யா கர்வத்தையும் பணிவின்மையும் கண்டு அவனது கல்வியின் குறையை அறிந்த உத்தாலகரே அவனுக்கு சத் வித்யை போதிக்கிறார். தத்வம் அசி என்பதை 9 முறை உபதேசம் செய்கிறார். 7வது முறை உபதேசிக்கும் போது குரு கிருப்பையை கூறுகிறாய். குழந்தாய், காந்தார தேசத்திலிருந்து ஒரு மனிதனை கண்ணை கட்டி கொண்டு போய் ஜனங்கள் இல்லாத ஒரு இடத்தில் எவரோ விட்டுவிட்டால் அந்த மனிதன் கிழக்கு நோக்கியோ வடக்கு நோக்கியோ தெற்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ ஐயோ கண்ணை கட்டிக்கொண்டு வரப்பட்டேன், கண் கட்டுடன் இங்கு விடப்பட்டேன் என்று எங்கனம் கதறுவானோ, அதன் மேல் எவனோ ஒருவன் அவனுடைய கட்டை அவிழ்த்துவிட்டு காந்தார தேசம் இந்த திசையில் உள்ளது, இந்த திசையில் செல் என்று சொன்னால் அவன் கிராமமாக கேட்டுக்கொண்டு நடக்க வேண்டிய வழியை தெரிந்தவனாய் புத்திசாலியானவன் எங்கனம் காந்தார தேசத்தை அடைவானோ அங்கனமே ஆச்சாரியனை பெற்ற புருஷன் ஞானத்தை பெறுகிறான். குருவில்லாமல் ஆத்ம ஞானத்தை அடைய முடியாது. அவரது கருணை அளவற்றது என்பதை வேதமே இந்த கதையின் மூலம் சொல்லும் இந்த இடத்தில் ஆதிசங்கரர் உணர்ச்சி வசமாய் பாஷ்யம் அருளுகிறார். ஜீவனுடைய உண்மையான சொந்தமான தேசம் சத் என்னும் முக்காலத்திலும் அழிவற்ற தனது ஆத்மஸ்வரூபம். திருஷ்டாந்தத்தில் கூறப்பட்ட காந்தாரவாசியை போல் அவன் தனது ஸ்வரூபமாகிய தேசத்திலிருந்து நல்வினை தீவினை என்ற திருடர்களால் கடத்தப்பட்டு தேயு ஜலம் அன்னம் முதலியவற்றின் வடிவினதும் வாதம் பித்தம் கபம் இரத்தம் மேதை மாமிசம் எலும்பு மஞ்சை சுக்லம் கிருமி மூத்திரம் மலம் என்பவற்றோடு கூடியதும் சீதோஷ்ணம் முதலிய அநேக துவந்த்வ ரூப துக்கமுடையதுமான இந்த சரீரமான காட்டில் விடப்படுகிறான். அவனது கண்கள் அபித்யை என்னும் வஸ்திரத்தால் கட்டப்பட்டு மறைக்கப்பட்டுள்ளன. அந்த கட்டு மனைவி, மக்கள், பசு, சுற்றத்தார், திருஷ்ட அதிருஷ்ட விஷயங்கள் முதலியவற்றில் ஆசை என்னும் கயிற்றால் பிணிக்கப்பட்டுள்ளது. நான் இன்னாருடைய புதல்வன், இவன் என்னுடைய உறவினன்,
நான் சுகத்தை அடைந்துள்ளேன், துக்கத்தை அடைந்துள்ளேன், மூடன் பண்டிதன் பிறந்திருக்கிறேன், இறந்தேன், குறைந்தேன், பாவியாயிருக்கிறேன், என் புத்திரன் இறந்தான், என் திரவியம் நஷ்டமாயிற்று, ஐயோ கெட்டேன், நான் எப்படி உயிர் வாழ்வேன், எனக்கு என்ன கதியாகும் என்று அநேகம் ஆயிரம் அனர்த்த கூட்டங்கள் உடையவன் போல அலறுகிறான். அகமஸ்தாய் அவன் பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணிய மிகுதி பாட்டால் பரம தயாளுவும் பந்தம் நீங்கி இவ்விதம் கட்டுப்படாமல் கவலை இல்லாமல் சுதந்திரத்திடம் சஞ்சரிக்கும் பிரம்மனிஷ்டர் அவ்வழி தெய்வவசமாய் வர நேர்ந்தது. அவர் கருணையினால் இவனுக்கு சம்சாரத்தில் உள்ள விஷயங்களில் தோஷத்தை காணும் மார்க்கத்தை காட்ட, அதனாலேயே விஷயங்களிலிருந்து விரக்தி அடைந்த அவனுக்கு சம்சாரி, இன்னார் புத்திரன் முதலிய தர்மம் உடையவன் நீ அல்லன், ஆனால் சத் எதுவோ அது நீ, தத்வம் அசி என்று உபதேசித்தார். அப்போது அவித்யினால் ஆகிய மோகம் என்னும் கட்டில் இருந்து விடுபட்டு காந்தார தேசவாசியைப் போல தனது சத்ரூப ஆத்மாவை அடைந்து சுகியானான். இதனுடைய தொடர்ச்சியை நாளை காண்போம்.